இந்த வீடியோவில் பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் க்ரீம் ரெசிபி நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படாது, மிக்சர் ஜார் தேவைப்படாது, விஸ்கும் தேவைப்படாது. நார்மலாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தாலே போதும். நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த க்ரீம் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய கேக் க்ரீம் ரெசிபிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண பட்டர் க்ரீமில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் சிஸ்டர் கார்ன்ஃப்ளவர் இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக அந்த க்ரீமுக்கு ஆட் பண்ணால் அந்த பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங்கும் நல்லா வரும். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்ற ரீசனுக்காக ஓகே ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கும்போது எக்கு வச்சு ராயல் ஐசிங் பண்ணியிருந்தேன். அந்த க்ரீம் பார்த்துட்டு சிஸ்டர் நான் வந்து வெஜிடேரியன், நான் எக்கு சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்கிறீங்க. ஓகே, எக்கு வச்சு க்ரீம் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப சுலபமாக பேக்கரி ஸ்டைல் மெத்தடில் டால்டா யூஸ் பண்ணி கேக் க்ரீம் அப்லோட் பண்ணால் சிஸ்டர் டால்டா வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு விஷயத்துக்காக அவேர்னஸ்க்காக தான் இந்த கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. மேக்ஸிமம் பேக்கரி ஷாப்ஸில் எல்லாருமே வந்து டால்டா யூஸ் பண்ணி தான் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணுறாங்க. ஈவன் நம்ம பட்டர் பிஸ்கெட்னு சொல்லி ஷாப்பில் வாங்கி சாப்பிடுவோம், ஆனால் அது பட்டரில் யூஸ் பண்ணி பண்ணலை, அவங்க டால்டா யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. டால்டா யூஸ் பண்ணி பண்ண வேணான்னு சொல்லி நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே சிஸ்டர் வேறு மெத்தடில் சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்க. அதுக்காகவும் நான் சாக்லேட் ஃப்ரோஸ்டிங்கும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் போட்ட க்ரீம்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகவே மாட்டேன்றீங்க. என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறீங்க. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக அந்த க்ரீம் பண்ணணும், அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப அந்த க்ரீம் பிடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக நான் இந்த க்ரீம் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த க்ரீம் ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி, ரொம்ப சுலபமாகவே பண்ணிடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து இந்த க்ரீம் இருக்கும். இந்த க்ரீம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கணும். நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக 100 கிராம் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு மீடியம் சைஸில் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே மடங்கில் 3 மடங்கு வந்து க்ரீம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மெத்தட் தான். அதை வந்து 3 டைம்ஸ் வந்து நீங்கள் குவான்டிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 கிராம் பட்டர் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 300 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் கணக்கு. இது வந்து அன்சால்டட் பட்டர் டேரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து நான் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்பூனில் பீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பட்டர் நல்லா க்ரீமாக சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதுலேயே 60 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கணும். அதாவது 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க். இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் ஆல்ரெடியே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூவாக தான் நான் இந்த க்ரீம் அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ரெசிபியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் பட்டருக்கு 60 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கணும். அதாவது 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி க்ரீம் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது ரொம்ப சூப்பராகவே பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பவுலை வந்து நீங்கள் தலையில் திருப்பி போட்டால் கூட இது கீழே விழுகாது. அந்தளவுக்கு ஸ்டிஃபாக நான் பீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து விஸ்க் எதுவும் தேவைப்படாது, எலக்ட்ரிக் பீட்டர் கூட தேவைப்படாது. நார்மல் ஒரே ஒரு ஸ்பூன் வச்சு தான் நான் பீட் பண்ணேன். இதுவே நல்லா சூப்பராக ஸ்டிஃபாக வந்திருக்கு பாருங்கள். கடைசியில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்க பரவாயில்ல, நார்மலாக அப்படியே விட்டுறலாம். லைட்டாக பட்டரோட டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குன்ற ரீசனுக்காக தான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். மற்றபடி ஆட் பண்ணணும்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது. இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஸ்டிஃபான க்ரீம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது அழகாக ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு டிசைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் ஜஸ்ட் ஒரு பிளேட்டில் வந்து உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு. இந்த பிளேட்டே இப்போ தலையெல்லாம் திருப்பினா கூட இந்த க்ரீமுடைய டெக்கரேஷன் வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும்.
நம்ம என்ன டெக்கரேட் பண்ணியிருந்தாலுமே இந்த க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு சின்ன ஒரு பவுல்லையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக் க்ரீம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த க்ரீம் வந்து ஓவர் ஸ்வீட்டாக இருக்காது, மீடியமாக இருக்கும். அதாவது ஸ்வீட் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் நல்லா க்ரீமோட டேஸ்ட் வந்து நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பவுடர் பண்ண சுகர் வந்து ஆப்ஷனல் தான், போடணும்னு அவசியம் இல்லை. சுகருடைய லெவல் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.